Good morning dear students. Cost accounting கிளான்ஸில் அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டால் மெட்டீரியலில் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 17 மார்க்ஸு கம்பல்சரி இதில் உண்டு. மெட்டீரியல்ஸ்னால் நம்ம ஏற்கனவே கிளாஸில் தியரிஸ் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த 11th hour ப்ரிப்பரேஷனுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ மெட்டீரியல் இல்லாமல் நம்ம எந்த ப்ராடக்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த மெட்டீரியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளவு ஸ்டாக் நம்ம வச்சுக்கணும், ஸ்டாக்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ மெட்டீரியல்னால் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, மெட்டீரியல் refers to all commodities consumed in the process of manufacture, that is known as a materials. Okay va? So they are indispensable in every production process. இப்போ இந்த மெட்டீரியலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மூணாக பிரிக்கிறோம். ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று டைரக்ட் மெட்டீரியல், இன்னொன்று இன்டைரக்ட் மெட்டீரியல். டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா the direct material can be easily identified with a particular cost unit, or part of finished product is known as a direct material. For example, என்ன சொல்லலாம் அப்படின்னா, cotton used in textile industry, the cotton is a direct material. So what do you mean indirect material? Indirect material cannot be easily identified with a particular cost unit. For an example பார்த்திங்கன்னா, thread used in manufacturing of shoes. அப்போ இங்கே ஷூஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது லெதர் இஸ் அ டைரக்ட் மெட்டீரியல், அந்த த்ரெட்டு என்னது, தட் இஸ் அ இன்டைரக்ட் மெட்டீரியல். இப்போ அடுத்தது இதுக்கெல்லாம் மெயின் என்னது, ரா மெட்டீரியல். அப்போ ரா மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரா மெட்டீரியல்ஸ் திஸ் இஸ் விச் ஆர் இன் தேர் நேச்சுரல் ஆர் ரா ஃபார்ம். Unprocessed material is known as a raw material. For example, sugar cane for sugar industry. அந்த sugar cane கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது sugar industryக்கு raw material, because sugar cane is a unprocessed material. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாக்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் இன்வென்டரி, மறக்கக்கூடாது. ஸ்டாக்குக்கு இன்னொரு பேர் இன்வென்டரி. அப்போ இந்த இன்வென்டரி அப்படின்றது என்னென்னா, which covers stock of raw materials, work in progress and finished goods. Okay, raw material means we already studied, that is raw material are in raw form. Work in progress means neither raw material nor finished goods, that means partly finished and partly unfinished goods. And that of the another one is what is a finished product. Finished goods means that is that goods are ready ஃபார் சேல்ஸ். ஓகேவா? இதுதான் இன்வென்ட்ரிங்கிறோம். இப்போ இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று. இன்வென்ட்ரி கண்ட்ரோல் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா அன்னெசரி கேபிட்டல் லாக் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டாக்கும் என்ன ஆயிரும், அன்னெசரியாக அதிகமாக நம்ம வைக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போது இது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு. ஸோ வி ஹாவ் டு கோயிங் டு சி த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் லெவல்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் லெவல் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் லெவல், ஆவரேஜ் லெவல், டேஞ்சர் லெவல் அண்டு இஓக்யூ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போது இது பூராமே ருப்பீஸில் இருக்கிறது எல்லாமே என்னது, குவான்டிட்டியில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் யூ ஸ்பெசிஃபைட் இன் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்னென்னா மினிமம் லெவல். மினிமம் லெவல்லாம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த லெவல் பிலோ விச் த ஸ்டாக் ஷுட் நாட் பி பிலோ டு ஃபால். இந்த லெவலுக்கு மேலே, இந்த குவான்டிட்டிக்கு மேலே ஸ்டாக்கு இறங்கக்கூடாது. தட் இஸ் நோன் அஸ் அ மினிமம் லெவல். அப்படி இறங்கிடுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? மினிமம் லெவலுக்கு கீழே நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்போ இதை நம்ம எப்படி குவான்டிட்டியாக நம்ம எவ்வளவு மினிமம் லெவல் பார்க்குறதுன்னா அதுக்கு ஃபார்முலா. நான் இந்த ஃபார்முலாவை மட்டும் சொல்கிறேன்.
ஏன்னா அந்த குவான்டிட்டி எல்லாமே உங்களுக்கு கணக்கிலே கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த குவான்டிட்டியை எடுத்து இதில் நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் பண்ணி நீங்கள் ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ மினிமம் லெவல் ஃபார்முலா என்னென்னா ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் மினிமம் லெவல். அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ மினிமம் லெவல் ஈக்குவல் டு reorder level minus normal consumption into normal reorder period. Normal means average. ஓகேங்களா? இந்த நார்மல் ரீஆர்டர் பீரியட் நார்மல் கன்சம்ஷன் எல்லாமே சம்மில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரீஆர்டர் லெவல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ரீஆர்டர் லெவல் அப்படின்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல். இப்போ ரீஆர்டர் லெவல்னால் என்ன அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த லெவல் அட் விச் the management should make an order to purchase the material. That means this is the level at which the storekeeper makes a purchase requisition. That level is known as a reorder level. அடுத்த ப்ராடக்ட் அடுத்த பர்ச்சேஸுக்கு ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது என்னது மேக்ஸிமம் லெவல். மேக்ஸிமம் லெவல்னால் த நேம் இட் செல்ஃப் ஆன்சர் இஸ் தேர். அந்த லெவலுக்கு மேலே மேக்ஸிமம் லெவல், இந்த லெவலுக்கு மேலே நம்ம ப்ராடக்ட்டு நம்மளுடைய ஸ்டாக் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். அதுதான். அப்போ மேக்ஸிமம் லெவலில் என்ன, திஸ் இஸ் த லெவல் அபோவ் விச் த ஸ்டாக் ஷுட் நாட் பி அலோட் டு கோ. அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா இட் லீட்ஸ் டு unnecessary lockup of funds and increase the storage level and insurance cost and risk of obsolescence etc. are there. So what is the formula for maximum level? Reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. This is the formula for maximum level. Again I am telling you reorder level plus reorder quantity minus minimum consumption into minimum reorder period. Okay, and next one is average stock level. Average stock level is calculated minimum level plus maximum level divided by 2. இந்த ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் எங்கே கண்டுபிடிப்போம்னா டேஞ்சர் லெவலுக்காக கண்டுபிடிப்போம். இப்போ மேக்ஸிமம் லெவல் கொடுக்கல அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் லெவல் ப்ளஸ் ஆஃப் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஆஃப் ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது டேஞ்சர் லெவல். டேஞ்சர் லெவல்னால் என்னென்னா திஸ் லெவல் இஸ் பிலோ த மினிமம் லெவல். மினிமம் லெவலுக்கும் கீழே இருக்கிற லெவலுக்கு பேர் தான் டேஞ்சர் லெவல். இந்த லெவலை நம்ம எப்பயுமே கொண்டு வரவே கூடாது. அப்படி கொண்டு வந்துட்டோன்னா யூ ஆர் அண்டர் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டேஞ்சர் லெவலில் இருக்கக்கூடியதை எப்படி எவ்வளவு குவான்டிட்டி இருந்தால் டேஞ்சர் லெவல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டேஞ்சர் லெவல் ஈக்குவல் டு ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். இது எல்லாமே கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கவலையே இல்லை, அப்படியே நீங்கள் எடுத்து எழுத வேண்டியதுதான். So danger level equal to average consumption into maximum reorder period for emergency purchase. This is for danger level. And another முக்கியமான ஒன்று என்னென்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்ன, இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 2 மார்க்கில் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா அந்த ஃபார்முலா வந்து கேட்பாங்க. EOQ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்னென்னா த குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் டு பி ஆர்டர்ட் அட் ஒன் டைம் இஸ் நோன் அஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. புரியுதுங்களா? ஒரே டயத்தில் நம்ம ஆர்டரை வந்து போடணும். ஏன் அப்படி போடணும்னா அன்னெசரி எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா EOQ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB டிவைடட் பை CS. இதுதான் என்னென்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிக்கு உள்ள ஃபார்முலா. Again I am telling you EOQ equal to square root of 2AB divided by CS. A which stands for annual consumption of units, B buying cost per order or cost of placing an order, C cost per unit of material and S storage and carrying cost. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லெவல்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா இந்த ஃபார்முலாஸாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸு
இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொன்று என்னென்னா, இதுக்கான சம்மு நிறைய நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 5 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, 10 மார்க்ஸ்லேயும் கம்பல்சரி இருக்கும். அதனால் நல்லா பார்த்துங்க. ஆல் த பெஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்ததில் வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல் பார்க்கலாம்.